மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சென்னை வருவது ஏன் என்பது குறித்து அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன பகிரலாம்? உள்துறை அமைச்சர் அமித் ஷா சென்னை வர உள்ள நிலையில் அதற்கான காரணம் தொடர்பாக தற்பொழுது சென்னை சாலிகிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம் அளித்திருக்கின்றார். அதன்படி உள்துறை அமைச்சர் சென்னை வருவது உறுதி என்பதை உறுதி செய்திருக்கக்கூடிய அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு தகவலாக அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கும் மாநில தலைவர் தேர்தலுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, பாஜகவின் மாநில தலைவரை புதிதாக நியமனம் செய்ய இருக்கின்றார்கள் என்ற தகவல் சொல்லப்படும் நிலையில் அதற்கும் அமித்ஷா அவர்களுடைய வருகைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அண்ணாமலையும் தற்போது உறுதி செய்திருக்கின்றார். சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தேர்தல் நடைபெறக்கூடிய பீகார் மாநிலத்திற்கு கூட அமித்ஷா அவர்கள் சென்றிருக்கின்றார். அதே போன்று தற்பொழுது தமிழ்நாட்டிற்கும் அமித்ஷா வருகின்றார் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது அண்ணாமலை கூறியிருக்கின்றார். எனவே முழுவதுமாக தேர்தலுக்கான ஒரு சந்திப்பாகத்தான் அமித்ஷா அவர்களுடைய பயணம் இருக்கின்றது என்பதை அண்ணாமலை உறுதி செய்து தற்பொழுது தகவலாக தன்னுடைய பேட்டியிலே கூறியிருக்கின்றார். அமித்ஷா அவர்கள் வருகை தந்து பல முக்கிய அரசியல் தலைவர்களை சந்திக்க இருப்பதாக சொல்லப்படுகின்றது. நாளை காலை 10 மணி முதல் 4:20 மணி வரை அமித்ஷா அவர்களை பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய போகக்கூடிய அந்த கட்சி தலைவர்களும் கூட நாளை தினம் அமித்ஷா அவர்களை சந்திக்க இருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பான ஒரு பயணமாகத்தான் அரசியல் ரீதியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரையெல்லாம் இணைக்கப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகத்தான் இந்த பயணம் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணியை இறுதி செய்வதற்கான ஒரு பயணமாகத்தான் அமித்ஷா அவர்களுடைய பயணம் அமைந்திருக்கின்றது. அதனை அண்ணாமலையும் உறுதி செய்திருக்கின்றார். அதன்படி நாளைய தினம் அதிமுகவினர் கூட சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.